மான சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரியும் சீக்கிரமாகவே அம்முவுக்காக ஒன்று சேர்ந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரியை தாத்தா வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு மரியாதையெல்லாம் பண்ணுறாங்க. புடவை பூவெல்லாம் கொடுத்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறதுக்கு, பாருமா எங்கள் வீட்டு பிள்ளைக்கு நீ அம்மாவாக இருந்திருக்க, அதுக்கு ஏதாவது நாங்கள் உங்களுக்கு செய்யணும்ல, அதுக்காக தான் இதெல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் காவேரிகிட்ட கொடுக்குறாங்க. காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களெல்லாம் பற்றி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே, இவங்க எல்லாரும் எவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க, ஆனால் அது தெரியாமல் நாம் இவங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமேன்ட்டு காவேரிக்கு கொஞ்சம் ஹில்ட்டியாக இருக்குது. இந்த நேரத்தில் விஜய் இருந்துக்கிட்டு, மிஸ் நீங்கள் இதை வாங்கிக்குவீங்களா மாட்டிங்களான்னு நினச்சோம், நல்ல வேளை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு விஜய் சொல்கிறாங்க. இதெல்லாம் அம்மா இருந்துக்கிட்டு, மிஸ் இந்த புடவையை நீங்கள் நாளைக்கு வரும்போது கட்டிட்டு வாங்க ஸ்கூலுக்கு அப்படிங்கிறாங்க. சரி அம்மு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே அம்மு இருந்துக்கிட்டு, மிஸ் நானும் உங்களை விடுறதுக்காக அப்பா கூட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு, அதான் அம்முவே உங்களை வீட்டில் விட சொல்கிறாள்ல, நான் வந்து உங்களை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இங்கே காவேரியை கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு விடுறதுக்காக போகிறாங்க. அம்முவும் சேர்ந்து போகிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, சாரி சார், உங்களை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாளாக உங்களுடைய குணம், உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் குணத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்காம எல்லாத்தையும் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, என்ன மிஸ் நீங்கள் எங்களை பற்றி தெரிஞ்சுக்காம தானே பேசிக்கிட்டீங்க, இதில் என்ன இருக்குது மிஸ், இதுக்காக போயிட்டு சாரிலாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, இல்லை சார் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க என்னை பொண்ணு கேட்டு வந்ததுனால நான் உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் திட்டினேன், அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, மிஸ் அதெல்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் நாங்கள் அப்போவே மறந்துட்டோம், நீங்களும் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி, இப்படி ஒருத்தவரை யார் தான் மிஸ் பண்ணுவான், இவ்வளவு நல்லவராக இருக்கிறாரு அப்படின்ட்டு காவேரிக்கு வந்து உள்ளுக்குள்ளேயும் விஜய் மேலே லவ் வர ஆரம்பிச்சிடுது. இங்கே அம்மா இருந்துக்கிட்டு காவேரி பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே காவேரி, என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா நீங்கள் தானே எனக்கு அம்மாவாக தானே இருந்தீங்க, அதனால அம்மானு கூப்பிட்டேன் அப்படின்ட்டு அம்மா சொல்கிறாங்க. உடனே காவேரி, சரி சரி கூப்பிட்டுக்கோ அம்மு அப்படின்னு சொல்லி காவேரி சொன்னதும் இங்கே விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடு வந்ததும் இறங்குறாங்க. உடனே அம்மா இருந்துட்டு, நான் நர்மதா சித்திக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும், அப்பா வாங்க உள்ளே போயிட்டு போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. விஜய் அம்மு எல்லாரும் உள்ளே வர்றாங்க. வந்ததும் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே நர்மதா அம்முவை பார்த்துட்டு, அம்மு நீ இன்னைக்கு இங்கேயே இருந்துக்கிறியா சித்தி கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அம்முவும், நான் கண்டிப்பாக இங்கேயும் இருந்துக்கிறேன், நீங்கள் எல்லோரும் இருக்கீங்கள, அதனால் உங்களுக்கு கூட சேர்ந்து எனக்கு இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அப்பா இன்னைக்கு நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு அம்மு சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு போக மனசு இல்லாமல் இருக்கிறாங்க. காவேரி, நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குவோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜய் நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. பார்த்துக்கோங்க நல்லபடியாக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே அம்மு எல்லோரு கூடயும் சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே எல்லோரும் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் எங்கள் வீட்டில் நான் தனியாக இருக்கிறேன், உங்கள் கூடலாம் சேர்ந்து பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நர்மதா இருந்துக்கிட்டு, அம்மு நீ இனிமேல் ஃபீல் பண்ணவே கூடாது, உனக்கு எப்போனா என்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்போல்லாம் என்கிட்ட இனிமேல் கால் பண்ணியே நீ பேசு என்ன அப்படின்னு நர்மதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சித்தி அப்படின்னு சொன்னதும் இங்கே அந்த கங்காவோட குழந்தை கூடயும் இங்கே அம்மு வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லோரும் ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி விஜய் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அம்முவை நம்ம பிரிஞ்சாவும் ரொம்ப வருத்தப்படுறோம், அதே மாதிரி தானே விஜயும் வந்து அவங்க குழந்தைய பிரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு நம்ம கால் பண்ணி பேசலாமா அப்படின்ட்டு இங்கே காவேரி வந்து யோசிக்கிறாங்க. அவரை பற்றி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், அவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு, ஆனால் நம்ம மீட் பண்ண விதம் சரியில்லையா என்னன்னே தெரியல, அவரை ஏன் நம்ம இப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டோன்னு தெரியல அப்படின்ட்டு இங்கே காவேரிக்கு உள்ளுக்குள்ளே தோணுது. உடனே எல்லோரும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்க்குறாங்க. காவேரி பார்த்துட்டு சரி விஜய்க்கு கால் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. உடனே இங்கே விஜய் இருந்துக்கிட்டு அம்மும் இல்லாதனால என்ன பண்ணேன்னு தெரியாமல் இங்கே எல்லாத்துக்கிட்டே உட்காந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ காவேரி மெசேஜ் பண்ணுறதை பார்த்துட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு, என்ன காவேரி திடீர்னு மெசேஜ் பண்ணியிருக்காளே அப்படின்ட்டு பார்க்குறாங்க. உடனேவும் ஹாய்ன்னு சொன்னதும் இங்கே விஜயும் ஹலோன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. உடனேவும் இங்கே காவேரி இருந்துக்கிட்ட சாரி அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு எதுக்கு மிஸ் சாரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
எல்லாத்துக்கும் தான் அப்படிங்கிறாங்க. உடனேயும் எல்லாத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கொஞ்சம் அதிர்ச்சி என்னத்துக்காக எல்லாத்துக்கும் சொல்கிறாங்கன்னு புரியலையே. காவேரி கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுற மாதிரி இருக்குது. சீக்கிரமாகவே காவேரிக்கு மேலே லவ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்கு தோணுது. நேரத்தில் காவேரி வந்துட்டு உடனே ஃபோன் பண்ணுறாங்க விஜய்க்கு. விஜய்க்கு ஃபோன் பண்ணதும் காவேரி கால்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு என்ன மிஸ் திடீர்னு கால்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாங்க. இல்லை உங்ககிட்ட நான் நடந்துக்கிட்டதெல்லாம் நினச்சி பார்த்தேன். என்னமோ மறுபடியும் உங்கள்கிட்ட சாரி கேட்கலான்னு தோணுச்சு. நான் ரொம்ப உங்ககிட்ட நான் ஹார்ஸாக நடந்துக்கிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்போ தானே மிஸ் சாரி கேட்டிங்க மறுபடியுமா அப்படின்ட்டு விஜய் கேட்குறாங்க. இல்லைங்க உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஸாக நடந்துக்கிட்டேன், நான் இப்படியெல்லாம் ஏன் உங்ககிட்ட நடந்துக்கிட்டேனே தெரியல. ஆனால் நான் நினைக்கிறத விட ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. உங்களை புரிஞ்சுக்காம நான் இப்படியெல்லாம் உங்ககிட்ட நடந்துருக்கக்கூடாது அப்படின்ட்டு காவேரி சொல்கிறாங்க. சரிங்க மிஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அம்மு என்ன பண்ணுறா தூங்கிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மு என் தங்கச்சி அக்கா பொண்ணு எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து விளாண்டு இப்போ தான் தூங்கியிருக்கா அப்படின்ட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. உடனே அம்மு இல்லாமல் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. ஆமாம், எங்கள் அம்மு தான் என் பக்கத்தில் எப்போவுமே தூங்கிட்டு இருப்பா. இப்போ அம்மு இல்லாமல் எனக்கு வெறுமையாக இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, எனக்கே அம்மு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்முவை பிரியறதுக்கு எனக்கே மனசு வரல. அம்மு கூட பழகினேன் நானே. அம்முவோட அப்பாவை இருந்துட்டு உங்களுக்கு எப்படி பிரியறதுக்கு மனசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உங்களுடைய நிலைமை எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் இருந்துக்கிட்டு மிஸ் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. உடனே காவேரி வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த நேரத்தில் அங்கே அமுனாவும் கங்காவும் காவேரி பேசுகிறத கேட்டுடுறாங்க. இங்கே விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா வந்து கங்கா கிட்ட சொல்கிறாங்க. சரி கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாதிரி எப்படியாவது விஜய் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு காவேரி மாறினா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கண்டுக்காத, நம்ம பார்த்தோன்னா அவள் பேச மாட்டா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் இருந்துக்கிட்டு பாருங்க என் அம்மு வந்து உங்ககிட்டயும் இருக்கணும் என்கிட்டயும் இருக்கணும், அதுக்கு ஒரே வழி தான், நீங்கள் பேசாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேவும் காவேரி யோசிக்கிறாங்க. ஆரம்பத்தில் உங்களை நான் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் போக போக உங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. எனக்கும் இதை பற்றி கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது, நான் கொஞ்சம் யோசிக்கணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. விஜய் வந்துட்டு இதெல்லாம் பற்றி பேசினா எப்போயும் கோவப்படுவா, இப்போ டைம் கொடுங்கன்னு கேட்குறா. இதுவே காவேரி மனசில் கொஞ்சம் மாற்றம் வந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே இங்கே காவேரி இருந்துக்கிட்டு என்னமோ உங்ககிட்ட எனக்கு பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் கால் பண்ணி பேசுனேன், வேற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டுட்ருக்காங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு காவேரிக்கு என்கிட்ட பேசணும்னு தான் தோணியிருக்கா, காவேரி என்கிட்ட பேசுகிறா அப்படின்ட்டு இங்கே விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் சேர்ந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கங்காவும் யமுனாவும் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. காவேரியும் விஜய் கிட்ட பேசிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.